ஷீலு கிச்சனில் இருந்து சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மசாலா பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சோயா பீன்ஸு நான் வேக போட்டிருக்கேன். சோயா பீன்ஸ் வேகட்டும். போதும், பாதி வந்துட்டு படுப்பு அமர்த்திட்டு இந்த தண்ணியை வடித்து விட்டுறேன். நம்ம பொரியலை தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை 2 பீஸ் போடுறேன். கல்பாசி கொஞ்சம் சேர்க்குறேன், பொரியட்டும். இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போயிடுச்சு, பச்சை வாடை எல்லாம். இங்கே பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன் பொரியலுக்கு. இதோட நான் தோலோடு ஒரு குட்டி உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். மூடி வச்சிடலாம். பண்ணி பார்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி நான் 1 டீஸ்பூன் போடுறேன். சோம்பு பொடி சேர்க்குறேன் 1/2 ஸ்பூனு. சீரக பொடி அதேமாரி 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த இதில் நம்ம எடுத்து வச்ச சோயா பீன்ஸை போட்டு விட்டுறலாம். வேக வச்சதை நல்லா பிரட்டி விட்டுருவோம். தக்காளி வதங்க தான் உப்பு போட்டோம். பொரியலுக்கு நம்ம உப்பு போடலை. பொரியலுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு ஒரு 1/2 பவுல் தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். கிண்டி விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். பொரியல் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நல்லா இப்படி திறந்து வச்சுருவோம். திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு. சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மசாலா பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும். இது மல்லி இலையை நான் நல்லா பிச்சு வச்சதை போடுறேன் வாசத்துக்கு. ஒரு கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதான். அடுப்பு அமர்த்திட்டேன். பொரியல் ரெடி. ஷீலு கிச்சன்லேருந்து சோயா பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.